நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அப்போ இந்த மே மாதம் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை இந்த மாதத்தில் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் 2 பௌர்ணமி வருதுங்க. சரிங்களா? அதாவது 2 பௌர்ணமினா 1ஆம் தேதி, ஏன்னா மே மாதம்னா 31 நாட்கள். அப்போ 1ஆம் தேதி ஒரு பௌர்ணமி, 31ஆம் தேதின்றது ஒரு பௌர்ணமி. இந்த மாதம் 2 பௌர்ணமி வருதுங்க. 1ஆம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி ஒரு அற்புதமான பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. ஒரு அற்புதமான ஒரு பௌர்ணமி. அது போக 4ஆம் தேதி இன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து 28ஆம் தேதி தான் இந்த அக்னி நட்சத்திரம் முடிவுக்கு வருது. எப்பயுமே அக்னி நட்சத்திரம்னா 21 நாள் இருக்கும். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா 25 நாள் வருது. சரிங்களா? இப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நிச்சயமாக நமக்கு நல்லது. அது போக இந்த மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்தவுடைய மே மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மிதுன ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய குருவுடைய நட்சத்திரமான, அதாவது புனர்பூச நட்சத்திரம் 3 பாதங்கள். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த மிதுன ராசி. மிதுன ராசியாதிபதி யாருன்னா புதன் பகவான். இப்போ புதன் பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் மேச ராசியில் இருக்கார். அது சாதாரணமாக இல்லை, சூரியனோட இணைஞ்சிருக்கிறார். சூரியனும் புதனும் இணைஞ்சிருந்தா அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? புதன் ஆதித்ய யோகம். அப்போ உங்கள் ராசி அதிபதி யாரோட சேர்ந்துருக்கிறாரு? சூரியனோட சேர்ந்துருக்கிறார். புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறார். இந்த யோகம் எத்தனை நாள்னா 14 நாட்கள். அதாவது மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இந்த யோகம். அடுத்தது 15ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா, அந்த புதன் பகவான் ரிஷப ராசிக்கு வரார். 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வரார், விரயஸ்தானத்துக்கு வரார். அப்போ 15ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவான் 12ஆம் இடத்துல உட்காரும்போது, இதே மற்ற இடத்துல மற்ற கிரகங்களை கூட உட்காந்துருந்தால் இந்த புதன் வேலை செய்ய மாட்டார். ஏன்னா யார் கூட உட்கார்றாருன்னா சூரியனோட மீண்டும் இணையிறாரு. ஏன்னா சூரியனும் புதனும் தான் மேச ராசியில் இணைஞ்சிருக்கிறார். அந்த 2 கிரகம் அப்படியே 15ஆம் தேதி அப்படியே 2 கிரகம் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. அப்போ அங்கே எப்படி புதன் ஆதித்ய யோகம் இருந்ததுங்களோ அந்த அதே புதன் ஆதித்ய யோகம் ரிஷப ராசியில் ஏற்படுது. அப்போ 2 கிரகம் ஒன்றா இருந்துட்டு புதன் மட்டும் 29ஆம் தேதி உங்கள் ராசிக்கே வராரு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு மாதத்தில் புதன் 3 வீட்டுக்கு மாறுறாரு. 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் மேச ராசியிலையும், 15ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியிலையும், 29ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் மிதுன ராசியிலையும் வரக்கூடிய தருணம் ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? அதே மாதிரி 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் மேசத்துலேயும், 15ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் சூரியன் ரிஷப ராசியிலையும் உட்காருடைய வாய்ப்பு. இந்த 2 கிரகம் இணைஞ்சே ட்ராவல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இந்த வாய்ப்பெல்லாம் யாருக்கு நல்லா இருக்கும்னா, இந்த விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி கமிஷன் வேலை செய்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக இன்றைக்கி இந்த உணவு, ஆடை, புரியுங்களா, இந்த மாதிரி பிஸ்னஸில் தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றங்கள் கொடுக்க போகிறார். சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குன்னு சொல்லலாமே தவிர கெட்டு போச்சு இந்த மாதம் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த வகையில் கூட்டி கழித்து பார்த்தாலும் இந்த மாதம் பாருங்கள், அதாவது சூரியன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து அடுத்தது 12ஆம் இடத்துல புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால சூரியனும் உங்களுக்கு வேலை செய்கிறாரு. அதே மாதிரி புதன் 11ஆம் இட லாபஸ்தானத்திலிருந்து 12ஆம் இட விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் இந்த புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால புதனும் உங்களுக்கு வேலை செய்கிறாரு. அடுத்தது புதன் உங்கள் வீட்டுக்கே வந்துடுறாரு. அப்போ புதன் பகவான் ஒரு ரவுண்டு வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும்.
இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் உங்கள் ராசிக்கே வந்து உட்கார்றாரு பார்த்தீங்களா, அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? அப்போ இதை விட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பாருங்கள் எங்கே இருக்கிறாருன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது மீன ராசியில் 10ஆம் இடத்துல தான் செவ்வாய் இருக்கிறாரு. 10 தேதி வரைக்கும் தான். ஏன்னா 10ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் 10ல் இருப்பார். அதுக்கு மேலே 11ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 11ஆம் இடம் தன் சொந்த வீட்டுக்கே வந்து உட்கார்றாரு. மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் மேச ராசியிலே வந்து உட்கார்றாரு லாபஸ்தானத்தில். இப்படி உட்காரும்போது அதாவது இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரெண்டாவது இந்த மண்மனை சொத்து, வீடு, இடம், பூமி இதெல்லாம் கிரயம் பண்ணுறதுக்கு, வாங்குறதுக்கு, புதுப்பிக்கிறதுக்கு, ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு மங்களக்காரகன் செவ்வாய் தான் சொந்த வீட்டில் வந்து உட்கார்ற தருணமெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுப்பார். அதனால் எனக்கு தெரிஞ்சு செவ்வாய் பகவானும் அடுத்தது உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கே வந்துடுறாரு. புதன் பகவான் உங்கள் வீட்டுக்கே வந்துடுறாரு. சூரிய புதனும் இணைஞ்சி புதன் ஆதித்ய யோகத்திலேயே இந்த மாதம் காலம் கழிச்சிடுறாங்க. இந்த மாதிரி காம்போலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த உடல் உபாதைகள் எல்லாம் கண்டிப்பாக சீராக இருக்கும். ஓரளவுக்கு அந்த மன அழுத்தமெல்லாம் குறையும். பிரிஞ்ச குடும்பமெல்லாம் ஒன்றா சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, சிறு குறு தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு, டெய்லி கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மன அழுத்தம் இருந்துகிட்டு இருந்திருக்கும். வேலை இல்லாமல் இருந்திருப்பீங்க, கொஞ்சம் கவலையில் இருந்திருப்பீங்க, கொஞ்சம் குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. இது எல்லாமே இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? அதை விட பார்த்தீங்கன்னா அதாவது சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்லேயே அவர் ஆட்சியாக உட்காந்துருக்கிறார். 13 தேதி வரைக்கும் சுக்கிரன் தன் சொந்த வீட்லேயே ரிஷபத்திலேயே உட்காந்துருப்பார். 14ஆம் தேதி அன்னைக்கு அந்த சுக்கிரனும் உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. அருமையான வாய்ப்பு. சுக்கிரன்னா யார்? திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் தான் சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்கள் வீட்டுக்கே வந்து உட்கார்ற நேரம் சூப்பராக வேலை செய்ய போகிறார். அதனால் வந்து உட்காரக்கூடிய நேரம் இந்த வண்டி வாங்கிறது, வாகனம் மாற்றுறது, புதுப்பிக்கிறது, அதாவது இந்த அசையா சொத்துக்கள், வீடு, இடம், பூமி, பொண்ணு, பொருள் இது எல்லாமே சேரக்கூடிய வாய்ப்புகளுக்கு இருக்குது. பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வந்து ரொம்ப நாளாக ஒரு விஷயம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, வாங்க முடியாமல் இருந்த விஷயம், அது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களாக கூட இருக்கலாம். இது எல்லாமே வாங்குறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சுக்கிரன் போய் ஒரு வீட்டில் உட்காந்து அப்படின்னா அந்த வீட்டுக்கு நிச்சயமாக நல்லது தான் கொடுத்துட்டு போவார். சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்க போகுது. அதே மாதிரி இந்த ஒரு மாதம் மட்டும்தான் குரு பகவான் உங்கள் ராசியில் இருப்பார். குரு வந்து ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார் இல்லைங்களா? அப்போ குரு பகவான் 2025 மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து உங்கள் ராசிக்கு வந்தார். ஆனால் இப்போ குரு பகவான் இந்த மே மாதம் 1 மாதம் மட்டும்தான் உங்கள் ராசியில் இருப்பார். அடுத்தது குரு எங்கே போகிறாருன்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். அப்போ எப்பயுமே குரு உட்காந்த வீட்டுக்கு நல்லது தான் பண்ணுவார். இது எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பண்ண மாட்டார். 50% பேருக்கு தான் இது நல்லது கொடுத்துருப்பார். 50% விட கம்மியாக தான் கொடுத்துருப்பார். ஒரு 40% பேருக்கு தான் நல்லது கொடுத்துருப்பார். 60% பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்கள் ராசியில் உட்காந்த வாட்டி வேலை பறி போயிருக்கும், கடன் பிரச்சனை கொடுத்துருக்கோம், குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் கொடுத்துருக்கோம், நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும், எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற மாதிரி நிறைய மன அழுத்தத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க. அந்த கவலையெல்லாம் இப்போ குரு வந்து இந்த 1 மாதத்தில் கழித்து அடுத்தது இந்த மே மாதம் 1 மாதம் இருந்துட்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசியிலிருந்து அடுத்தது கடக ராசிக்கு மாறுறார். அப்படி மாறுற நேரம் நிச்சயமாக இந்த 60% பேருக்கு நிறைய மாற்றங்களை கொடுப்பார். இதனால் எனக்கு தெரிஞ்சு அதாவது திருமண வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, அதாவது பிஸ்னஸ் தொழில் இருந்தும் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, வெளிநாடு வெளி மாநிலம் போனவங்களுக்கு இல்லை போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்க போகிறாரு. இவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலனை சொல்ல முடியாது இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்விகள் இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமைய போகுது. சரிங்களா? ஏன்னா நீங்கள் வாழ்கிற இடத்துல தான் இருந்தீங்க, நீங்கள் வாழலை. ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் நிச்சயமாக வாழ போகிறீங்க. சரிங்களா? ஏன்னா நல்ல மாற்றங்களை இந்த மாதம் கொடுக்க போகிறாரு. ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே உங்கள் ராசிக்கே வராரு. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு இல்லையா? உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் சூரியனோட இணைஞ்சு ட்ராவல் பண்ணுறாரு பார்த்தீங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு அதாவது இந்த காதல் விவகாரமெல்லாம் தடைகள் விலகும். ரெண்டாவது திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே சமயத்தில் வந்து தொழில் இருந்தும் வளர்ச்சி இல்லாமல் பெண்டிங்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சில மாற்றங்கள் பார்க்கலாம்.
மொத்தத்தில் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? அதனால் ஒன்றே ஒன்று தான், உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் புதன்கிழமை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க. ஏன்னா சனீஸ்வரம் பிடிக்காத கடவுள் யாருன்னா பிள்ளையார் தான். சரிங்களா? வினையும் தீக்கும் கடவுள் விநாயகர்னு சொல்லுவாங்க. விநாயகர் கண்டிப்பாக வழிபடுங்க. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி புதன், அதாவது மிதுன ராசிக்கு அதிபதி புதன் தானே. புதன்கிழமை கண்டிப்பாக கும்பிடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த புதன்கிழமை யாருக்காவது ஒருத்தருக்கு இல்லைங்காத ஏதோ உங்களால் சக்திக்கு பட்டது ஒரு அன்னதானம் கண்டிப்பாக பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி இல்லை வீட்டிலே கூட ஒரு விநாயகர் படத்துக்கு ஒரு மாலை போட்டு அன்னைக்கு ஒரு நல்ல எண்ணெயில் ஒரு விளக்கு ஏற்றி மனசார உங்களோட குறையெல்லாம் சொல்லி சாமி கும்பிடுங்க. உங்களுடைய மனக்கவலைகள், உங்களுடைய பிரார்த்தம் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ கண்டிப்பாக இந்த மாதம் அது நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக மனசார வேண்டிக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்ல வர வேண்டிய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.